வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பன்னீரை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பன்னீர் சுக்கா சப்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்து இந்தமாரி இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை இதுமாரி கட் பண்ணிவிட்டு உதிரி உதிரியாக இந்தமாரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு இந்தமாரி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருங்க. ஒரு குடமிளகா அதே மாதிரியே ஒரே மாதிரி சைஸில் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இப்போ பன்னீரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை கட் பண்ணிக்கலாம் பொடி பொடி துண்டா. இதுக்கு தேவையான மசாலாவை கலந்துடலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள். எந்த அளவு மல்லித்தூள் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பன்னீர் காரம் அவ்வளோவா இருக்காது, கொஞ்சமாக காரம் போட்டுக்கோங்க. மைல்டாக இருந்தால் தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இதில் உப்பும் போட்டுறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம கிண்டி வச்சிடலாம். இப்போ சப்ஜி ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன் தாளிக்கிறதுக்கு. பட்டர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் எண்ணெயும் போட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, ரெண்டு இலை மட்டும்தான். பிரிஞ்சி இலை 2 போட்டால் போதும். வாசனைக்காக தான் பிரிஞ்சி இலை. இப்போ தக்காளி போட்டுறேன். குடமிளகா போட்டுருந்தேன்ல. வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் எடுத்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் நரிச்சுட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த டிஷ்ஷில் க்ரன்ச்சியான ஃபீல் வரும் உங்களுக்கு. இதில் பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த டிஷ் எனக்கு ஒரு ஹிந்திக்கார ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த டிஷ்ஷு. அதை தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்தோடனே எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். நல்லாயிருக்கும். 10 மினிட்ஸில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அது பன்னீர் நல்லா வறுபட்டுட்டோம். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுமாரி ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். பன்னீருக்கு வெந்துச்சு, மசாலா போட்டுடலாம். கலந்தது மொத்தம் போட்டுறாதீங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறதில்ல, நம்ம கலந்து வச்சதில். நீங்கள் அதை கலந்து வச்சுட்டு அப்புறமா இதுமாரி பண்ணுறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம போட்ட மசாலா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிடுங்க. உப்பு சரியா இருக்கான்னு ஒரு பன்னீர் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இதில் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். நம்மளோட பன்னீர் சுக்கா சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துக்கு செய்யக்கூடியது இது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு ரோல் பண்ணிவிட்டு அது மாதிரி கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.